ஒரு குழந்தைக்கு மொட்டை அடிக்கும்போது ஏன் தாய்மாமன் மடியில்தான் வைத்து மொட்டை போடணும் தெரியுமா? அப்பா இருக்கிறார், தாத்தா இருக்கிறார். ஆனா அந்த நேரத்தில் குழந்தையை மடியில் வைத்திருக்கும் ஒரே மனிதர் தாய்மாமன். இது ஒரு சடங்கு மட்டுமில்ல, ஒரு உறவு, ஒரு மௌனமான வாக்குறுதி. பிறந்த நாளிலிருந்து அந்த குழந்தைக்கு நான் உனக்கு பின்னால் இருக்கிறேன் என்று சொல்லும் உறுதியது. இது போன்ற கதைகளை கேட்க அன்டோல்ட் மினிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்ம பாரம்பரிய நம்பிக்கையின்படி குழந்தையின் பிறவி முடி தாயின் கருவறை உருவானது. அதில் கர்ப்பகாலத்தின் சக்தியும் உண்டு என முன்னோர் நம்பிக்கையில் சொல்லப்படும் கர்ம தாக்கங்களும் இருக்கலாம் என்று கருதினார்கள். அதனால் அந்த முடியை முதல் முறையாக நீக்கும்போது அந்த வலியும் பயமும் குழந்தையை தாக்காமலிருக்க தாயின் அதே இரத்தத்தை பகிர்ந்த தாய்மாமன் தன் மடியில் தாங்குகிறான் என்று நம்பப்பட்டது. மொட்டையடிக்கும்போது குழந்தை அழும். அந்த அழுகையை ஒரு தாயால் தாங்க முடியாத நேரத்தில் அதை தாங்கும் மனசாக நிற்பவன் தாய்மாமா. தன் தங்கையின் பிள்ளை என்றாலே அவன் மனசில் அது தனக்கே பிறந்த பிள்ளை. அதனால்தான் நம்ம முன்னோர்கள் இந்த உரிமையை தாய்மாமாவுக்கு கொடுத்தார்கள். இது தோஷம் வாங்கிக் கொள்வது மட்டுமில்ல, உன் வாழ்க்கையில் எந்த வலியும் வந்தாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு உணர்வு. சண்டைகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா அந்த உறவை மட்டும் ஒருபோதும் உடைக்காதீர்கள். ஏன்னா ஒரு குழந்தைக்கு தாய்மாமன் என்ற உறவு ஒரு ஆசீர்வாதம்.